சோப் ரெடி பண்ணுறாங்க இவங்க. நல்லா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் அந்த சோப் தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது அந்த சோப்பு. தேங்காய் எண்ணெய் வச்சு வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சு சோப் ரெடி பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. அதான் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன போடுறது? ஃபஸ்ட்டு கத்தாழை இல்லை, ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா. இது வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த தேவையான இதை எடுத்துகிட்டு இருக்கோம். இதை எடுத்து வச்சிடலான்னு போதும். சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் காஸ்டிக் சோடா 1 கப்பு, முல்தானி மெட்டி நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி 2 கப்பு. இதே அளவு தண்ணி 2 கப்பு. இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி, 7 கப்பு எண்ணெய் போடும். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அந்த காஸ்டிக் சோடா போடலாம்னு சொல்லலாம். எண்ணெய் 1/2 லிட்டர் எண்ணெய். தேவைன்னா கத்தாழை ஜெல் போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா ஆலிவேரா ஜெல்லு, முல்தானி மெட்டி எல்லாம் ஃப்ளேவர் ஆப்ஷன் தான். ரோஸ் வாட்டரு. எந்த ஃப்ளேவர் என்ன போடுறது? ரோஸ் வாட்டர். கொஞ்சம் ஸ்மெல் ரோஸ் வாட்டர் நம்ம சும்மா நல்லா ஸ்மெல் வரதுக்காக. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சோப். நம்ம யூஸ் பண்ணோம் நல்லா இருக்கு, அதனால் நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷான செக்கு போட்ட செக்குன்னு ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது ஒரு 1/2 லிட்டர். காஸ்டிக் சோடா 1 கப்பு. கேஸ்டிங் சோடா. இது என்னது? முல்தானி மெட்டியா? ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல்லு. இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். தேங்காய் எண்ணெய். இது பவர் போயிடும். தண்ணி 2 கப்பா? ஆமாம், 2 கப் தண்ணிக்கு 1 கப் சோடா. போடு. இல்லை நேற்று பார்த்தோமே நம்ம 1 கப்புக்கு 2 கப்பு தான் காமிச்சா. நான் போன தடவை இதை விட கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். போதும் ஜாஸ்தி ஊற்றிருந்தேன். 2 கப்பு தான் ஊற்றிருக்கேன். பாருங்க, இது இப்படி ஆயிடும். கொஞ்சம் டக்குன்னு இதில் போட்டுருணும். கை கூடாது. க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். க்ளவுஸ் இல்லை, க்ளவுஸ் தான் சரி. இது சொட்டிங்கன்னா நெருப்பு வரும். இப்போ இன்னும் நான் காட்டுறேன். இப்போவே கேஸ்டிங் சோடா எதுக்கு? சோப் அதில் தானே செட் ஆகும். அப்படியே தண்ணி மாதிரி தானே இருக்கும். இது பண்ணுறது டைட்டிங் பண்ணுறது மேக்ஸிமம். மேலே ஏன் அடியில் தொட்டு பாருங்க. புகை வர மாதிரி இல்லை? சூடாயிடுச்சு. சூடாகுதா? சூடாயிடும், அரிக்கும். இந்த இது பட்டுச்சுன்னா தொட்டுறாதீங்க. ஆவி பறக்குது. ஆவி பறக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கலக்கிடுதான் தண்ணி மாதிரி ஆயிடும். இந்த காஸ்டிக் சோடா தான் மெல்ட் ஆகி நான் தெரியாம இது மாதிரி கீழே விழுந்து அதை கையில் தொட்டு எடுத்து போட்டுடலாம்னு நினச்சி தொட்டுட்டேன். அரிக்கும், செம்மையாக அரிக்கும். அது வந்து ஒரு மாதிரி முடிக்கும். அது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் தண்ணி மாதிரி ஆயிடும். ஒயிட் கலர் ஃபுல்லாக தண்ணி மாதிரி ஆகிடுமா? அது பாருங்களேன், தெரியுதா? அது நல்லா கரையணும். அது அப்படிதான் கரையணும். நீங்களும் வரீங்களா வீட்டுக்கு? இதில் என்ன தான் அதிகமாக நல்லா காமி. 7 கப்பு ஊற்றணும். அம்மா கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். வருமா? தேங்காய் எண்ணெய் எத்தனை கப்பு போடுறீங்க? 7 கப்பு தேங்காய் எண்ணெய். அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிருக்கணும். அப்படியே ஊற்றிரு, அப்படியே ஊற்றிரு. ஊற்றி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 7 கப்பு 1/2 லிட்டர் எண்ணெய் அப்படியே ஊற்றிடுது. 6 லிட்டர் எண்ணெய். 1 கப்பு கேஸ்டிங்கா? காஸ்டிங் சோடா 1 கப்பு, தண்ணி 2 கப்பு, எண்ணெய் 1/2 லிட்டர் போட்டிருக்கு. இது போட்டு இந்த எண்ணெய் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அப்புறம் 2 நாள் கழிச்சு இதில் ஒரு தண்ணி மேலே மேலே நிற்கும். இப்போவே நிற்கும் தான். அதனால அந்த 2 நாள் கழிச்சு அந்த தண்ணி நல்லா எடுத்து வெளியே அப்படியே அப்படியே போடணும்ல. இதுல இருந்தே போடலாம். அதில் போட்டு போடணும்னா ஊற்றிக்கலாம். அப்படியே போடு. எவ்வளோ போடலாம்? அதே போட முடியுது. போட்டுரு. தண்ணி வெட்டி தண்ணி மெட்டி கொஞ்சமாக போட்டுரு. இது என்ன பண்ணும்? இது நல்லா இருக்கும். வாசனைக்கு போகிறதா? இல்லை சாஃப்ட்னஸ் இதாக இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்லது.
இது நீங்கள் சாதாரணமாகவே முல்தானி மட்டி யூஸ் பண்ணாங்க கழிச்சு மூஞ்சில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துரும். ராஜ்மாவை இருக்குல்ல, ராஜ்மா அதே மாதிரி முல்தானி மட்டி போட்டு தான் சுத்தம் பண்ணுவாங்க. அது போடுறா இன்னும் கொஞ்சம் கலர் தான் நார்மல்ல காரணம்ல போடு. அது நல்லா இருக்கும். எல்லா கலர் சோப் கலர் மாறிடும். எல்லா கலர் இருக்கட்டுமே, அதெல்லாம் மாறிடும். நீங்கள் வேற போடலாம். அதுவே இந்த கலர்ல தானே இருக்கு எங்க சோப்பே. கொஞ்சம் அப்புறம் எப்படி அது கெமிக்கல் brown தானே colourல அதிகம். இந்த கெமிக்கல் அதிகம் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த ரோஸ் பூ எடுத்துவாங்க, 2 பிச்சு கொடுங்க. அதில் இங்கே பாருங்க, அந்த ரோஸ் பூ எடுத்துவாங்க. இப்படிதான் அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டோம். நீங்கள் எடுத்துருவாங்க, அவ்வளோ நல்லதான் அது. எனக்கும் செய்யல பிச்சு கொடுங்க. அதில் டக்குன்னு பிச்சு போடுறா. ஒரு அரைச்சி ஏதாவது பண்ணி வச்சு போட்டுக்கலாம். அப்படியே போட்டு இல்லை பார்த்தேன், குட்டி குட்டியா. நீங்கள் நல்லா ஒரு ஆட்டெல்லாம் ஒரு ஆணை பார்த்தேன். அப்படியே கட் பண்ணி கொடுங்க. போட்டுருங்க. நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றாமலே ரோஸ் கட் பண்ணியாச்சா? ரோஸ் வாட்டர் பதிலாக ஃப்ரெஷ் ரோஸே போடுறோம் கட் பண்ணி. இருந்தாலும் ரோஸ் வாட்டர் போடுவோம். ஆமாம், இருந்தாலும் ரோஸ் வாட்டரும் போகும். இவ்வளோ இருக்கா ஒரு ரோஸு? கை போடுறோம். தேங்காய் எண்ணெய் சரி கை கழுவி. ஆமாம், அப்படி அரை கப் போட்டோம். அரை கப் தான் போட்டோம். அரை கப் போட்டோம். இது என்னப்பா இது? ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் அரை கப்பா? ஆமாம், அரை கப்புன்னு சொல்லி இவ்வளோ கொடுக்குறேன். பச்சை கலர்ல ஆயிடுச்சுமா. உன் பேச்சை கேட்டு போட்டு பச்சை கலர்ல ஆயிடுச்சு பாரு. அதோட பவரே வெந்துரும்ல. பாரு வெந்துருச்சு அது அப்படியே. ஆமாம் வெந்துருமா, ஆனால் தான் வீணாக போகாது. இந்த ஆலிவேரா ஆயிடும். விட்டா சோப்பை சூடு பண்ண சொல்ல மாட்டேங்குது அம்மா. இது ஆலிவேரா இல்லை, நம்ம கைட்டின ஆலிவேரா. ஃபஸ்ட்டு கைட்டினா ஆலிவேரா ஃப்ரெஷ். ஏன்னா இந்த ஸ்பூனை வச்சு கிண்டிக்கிறீங்களா? போட்டுப்பா. மேலே திருப்பி அதாவது நிற்கும். இதுதான் கத்தாழை கொஞ்சம் சீஸ் தேய் அப்படி சொல்லுங்க. இது வந்து 40 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே செட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு தான் இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் கண்டெய்னரில் போட்டு நம்ம இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 40 டேஸ் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணலாமா, கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றுங்க. ஒரு மண்டலம். பயமா இருக்கு. ஒரு மண்டலம். நான் ஊற்றுறேன். தெரிச்சு வேற ஏன் தெரியும்? ஊற்றிட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அது ஒரு 40 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணுமா. அது 40 நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்களா? கட் பண்ணி இல்லை, நீட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். அது சொல்லாங்க, இந்த லென்த்துக்கு சொல்லாங்க. லென்த்து அவங்க பிரெத்து சொல்கிறாங்க, பெருசாக இருக்கு ஹைட்டுன்னு சொல்லி. ஓகேவா? இவ்வளோ பெரிய சோப் தானே இப்போ கடையில். இங்கே பாரு, உங்கள் அம்மா மாதிரி தான் மாமா. எவ்வளோ சோப்பு தர தேய்ச்சி எடுத்துருவாரு. தேய் 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 தேய்னு. அதெல்லாம் ஒரு மாதத்துக்கே பத்தாது. குளிச்சாதான் நல்லா இருக்கும். எனக்குலாம் அதுக்குன்னு பிடிக்கும். அதே அழுக்கு மட்டும் இல்லை, உடம்புல இருக்க தோலும் போயிடும். அப்படி மாதிரி தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ கிளாஸ்லாம் போட்டு எங்கே போக போகிறேன் சொல்லு? ஆறுக்கு இங்கே ஒரு ஆறு இருக்கா பக்கத்தில். ஏரி. ஏரியா? இப்போ நம்ம ஏரிக்கு போக போகிறோம். ஆமாம். ஒரு நாள் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நேற்று திருச்சி மலைக்கோட்டை ஏறணும். நேற்று திருச்சி மலைக்கோட்டை ஏறணும். இன்னைக்கு ஏரிக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு ஏரிக்கு போகிறோம். என்ன போகுது? ஃபுல் என்ஜாய்மெண்ட். இதான் என்ஜாய்மெண்ட். பார்த்துங்க, காசு கொடுத்து ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள்.